வணக்கம் மன்னா. ஒரு பேரரசனாக நான் அறிஞர்களையும் கற்றோர்களையும் தான் தினமும் சந்திக்கிறேன், முட்டாள்களை அல்ல. எனவே பீர்பால், நகரின் 10 மாபெரும் முட்டாள்களை எனக்கு காட்டுங்களேன். அக்பர் என்னிடம் அடிக்கடி சில விசித்திரமான விஷயங்களை கேட்பார். ஆனால் இது எல்லாவற்றையும் மிஞ்சிவிட்டதே. அவர்களை கண்டுபிடிக்க உங்களுக்கு 1 மாசம் அவகாசம் அளிக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை பேரரசே, எனக்கு அவ்வளவு காலம் தேவைப்படாது. உனக்கு போய் நான் கெடு வைப்பதா? உன் வேகம் எனக்கு தெரியாதா? ஏனையா புத்திசாலியே, அந்த சுமையை குதிரையின் மேல் வைக்காமல் ஏன் உன் தலையின் மீது வைத்திருக்கிறாய்? என் குதிரைக்கு வயதாகிவிட்டதையா, அதனால் ரொம்பவும் பலவீனமாக இருக்கிறது. இந்த விறகுகளின் எடையோ அதிகம். இதை அதுமேல் ஏற்றினால் குதிரை இறந்துவிடுமே. அதனால்தான் விறகுகளை என் தலை மீது வைத்துள்ளேன். இவனை விட சிறந்த முட்டாள் இருக்க முடியாது. எனக்கு முதல் முட்டாள் கிடைத்து விட்டான். என்னுடன் வா. இனிமேல் உன் வாழ்க்கையில் சுமைகளை சுமக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன, அந்த மனிதன் ஏதாவது வேடிக்கை செய்கின்றானா? பார்த்தால் அப்படி எதுவும் தெரியவில்லையே. ஒருவேளை அந்த மனிதனுக்கு பக்கவாதம் வந்துவிட்டதோ? இங்கேயே இரு, அவன் எழுந்து உட்கார உதவி செய்கிறேன். வேண்டாம் வேண்டாம், தயவு செய்து என் கைகளை தொடாதீர்கள். ஏன் தொட வேண்டாம் என்கின்றீர்? ஏதாவது காயம் பட்டிருக்கிறதா? இல்லை இல்லை, என் மனைவி இந்த அளவிற்கு ஒரு பெரிய பானையை வாங்கி வர சொல்லி இருக்கிறார்கள். அதனால் என்ன, கடைக்கு போய் அந்த அளவை சொல்லலாமே. என்னையா பிதற்றுகின்றீர்? என் மனைவி கையை பிடித்து இந்த அளவு என்று சொல்லி இருக்கின்றார்கள். நீ சொல்கிறாய் என்று என் கைகளை நகர்த்தினால் அளவு மாறிவிடாதா? என் சண்டைக்கார மனைவி அப்புறம் வாழ்க்கை முழுக்க என்னை திட்டிக்கொண்டே இருப்பாள். என்ன அருமையான முட்டாள்! இவனையும் சேர்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது உன் கைகளை கீழே இறக்கு. பிறகு நீ என்னுடன் வந்தால் ஏகப்பட்ட பானைகளை வாங்கித் தருகிறேன், மிகச் சிறியது முதல் மிக பெரியது வரை. என் மனைவி அவள் சொன்ன அளவு வாங்கவில்லை என்று திட்டமாட்டாளே? உன் மனைவி மிகவும் சந்தோஷப்படுவாள். உன்னை ஒருபோதும் திட்டமாட்டாள். வந்துதான் பாரேன். என்ன ஆயிற்று உனக்கு? பார்த்து வரக்கூடாதா? மன்னித்து விடுங்கள் ஐயா. மசூதியிலிருந்து இப்பொழுதுதான் மாலை பிரார்த்தனைக்காக அழைப்பு விடுத்தேன். அதற்கும் நீ ஓடி வந்ததற்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தமா? என் குரல் எவ்வளவு தூரம் வரை கேட்கிறதென்று பார்க்க விரும்பி ஓடி வந்தேன். ஆனால் நீங்கள் அதையும் பாழாக்கி விட்டீர்கள். நகரில் இது போன்ற முட்டாள்கள் இருப்பார்கள் என்று நான் கனவில் கூட நினைக்கவில்லை. அந்த குரலை இப்பொழுது மறந்துவிடுங்கள். பிறகு ஒரு முறை சோதனை செய்து பார்க்கலாம். இப்பொழுது என்னுடன் வந்தால் உங்களுக்கு 2 தங்க நாணயங்கள் தருவேன். 2 தங்க நாணயங்களா? கட்டாயமாக தருகிறேன். இனி நீங்கள்தான் என் எஜமானன், நான் உங்கள் அடிமை. நான் திரும்பி வரும் வரை இங்கேயே காத்திருங்கள். அப்பப்பா, இன்றைய பகலில் கிடைத்த அனுபவங்களே போதும். பிற முட்டாள்களை நாளை தேடி பிடித்துக் கொள்ளலாம். ஏய்,
இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? ஏன் இருவரும் சண்டை போடுகிறீர்கள்? ஐயா, இவன் தன் புலியை என் எருமை மீது ஏவுவதாக மிரட்டுகிறான் ஐயா. இங்கு புலியையும் காணோம், எருமையையும் காணோமே. கடவுள் எங்கள் எதிரில் தோன்றி எங்களுக்கு வரம் கொடுத்தால் நீங்கள் இரண்டையும் பார்ப்பீர்கள். கேட்டீர்களா? இப்போதாவது நான் சொல்வதை நம்புங்கள். நான் கடவுளிடம் எருமை வேண்டும் என்று வரம் கேட்டேன். இவனோ புலியை வரமாக கேட்டு அந்த புலியை கொண்டு என் எருமையை சாப்பிட செய்து விடுவானாம். அப்படித்தான் செய்வேன். ஓ, அப்படியா? இதோ இதை வாங்கிக்கொள். முட்டாள்களே, நிறுத்துங்கள். ஐயா, எவ்வளவு பெரிய முட்டாள் ஐயா நீங்கள்! இந்த முட்டாள்களை எல்லாம் போய் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டீரையா நீங்கள். இவர்களிடம் விவாதம் செய்தால் நம் தலை வெடித்து இரத்தம் இந்த எண்ணெயைப் போல ஓடும். என்ன ஆயிற்று? ஐயோ, என்ன செய்து விட்டேன்? நல்ல பானையையும் சுத்தமான எண்ணெயையும் வீணடித்து விட்டேனே. ஆஹா, எனக்கு 6வது முட்டாள் கிடைத்து விட்டான். என்ன அழகான நிலா! ஆயிரம் விளக்குகள் எரிந்தாலும் நிலாவைப் போல் தெருவில் வெளிச்சமிட முடியாது. என்ன தேடிக் கொண்டிருக்கிறாய்? என் மோதிரம் ஐயா. இங்கேதான் விழுந்ததா? இல்லை ஐயா, அடுத்த தெருவில் தான் விழுந்தது. எங்கே விழுந்ததென்று சொன்னாய்? திரும்பச் சொல். அடுத்த தெருவில் ஐயா. என்னையா, உன் மோதிரம் அடுத்த தெருவில்தான் விழுந்தது என்கின்றாய்? விழுந்த இடத்தில் தேடி பார்க்காமல் இந்த தெருவில் தேடிக் கொண்டிருக்கிறாய்? நீ என்ன முட்டாளா? என்ன ஐயா, வரம்பு மீறி பேசுகிறீர்? பெரிய மனிதர் போன்று இருக்கின்றீரே என்று கேட்டார். கேள்விக்கு பதில் சொன்னேன். என்னை முட்டாள் என்கிறீர்களா? மோதிரம் அடுத்த தெருவில் தான் விழுந்தது. ஆனால் இங்குதானே தேடுவதற்கு தோதாக வெளிச்சம் இருக்கிறது. அதனால்தான் இங்கு தேடுகிறேன். பலே, எனக்கு 7வது முட்டாளும் கிடைத்து விட்டான். சரி, இங்கு தேடாதே, என்னுடன் வா. நான் உனக்கு புது மோதிரம் தருகிறேன். ஆ, மன்னிக்கணும். எவ்வளோ நல்லவர் நீங்கள். உடனே உங்களுடன் வருகின்றேன். ஐயா ஐயா, அதோ அங்கே பாருங்கள். அவன் எதையோ தொலைத்து விட்டு தேடுகிறான் போல இருக்கிறதே. ஆமாம் ஆமாம். வாங்கள் ஐயா, அவனுக்கும் உதவுவோம். ஓ, தாராளமாக உதவலாம். என்னையா, இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்? ஐயா, சொன்னால் ஒருவேளை உங்களால் எனக்கு உதவி செய்ய முடியுமா? சொன்னால் தானே உதவ முடியும். பார்க்கலாம். என் மோதிரத்தை இந்த மணலில் பத்திரமாக வைத்திருந்தேன். ஆனால் இப்போது அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. புதைத்த இடத்தில் ஏதாவது அடையாளம் வைத்திருந்தீரா? நிச்சயமாக. நான் என்ன முட்டாளா? நான் மோதிரத்தை புதைத்து வைத்த இடத்தின் நேர்மேலே ஒரு மேகம் இருந்தது. இப்போது அந்த நயவஞ்சக மேகம் எங்கே சென்று விட்டது? அத்துடன் என் மோதிரமும் போய்விட்டது. உண்மைதான் ஐயா. அந்த மோசமான மேகம் இவனை வஞ்சித்து விடும் என்று இவன் எப்படி அறிவான்? வடிகட்டிய முட்டாள்கள். மேகத்தை மறந்து விடுங்கள். என்னுடன் வந்தால் உங்களுக்கு வேறு மோதிரம் தருகிறேன். நிஜமாகவா ஐயா? ஆமாம், இவரை போன்ற நல்ல மனிதரை நான் பார்த்ததே இல்லை. நானும் உங்களைப் போன்ற முட்டாள்களை பார்த்ததே இல்லை. அப்பாடா, ஒரு வழியாக 8 முட்டாள்களை பிடித்து விட்டேன். 9ம் 10ம் வணக்கம் மன்னா.
இவ்வளவு விரைவில் திரும்பி விட்டாய் பீர்பால்? இதில் என்ன ஆச்சரியம் பேரரசே? தாங்கள் புத்திசாலிகளையா கண்டுபிடிக்க சொன்னீர்கள்? முட்டாள்களைத்தானே கண்டுபிடிக்க சொன்னீர்கள். புத்திசாலிகளை விட முட்டாள்களை கண்டுபிடிப்பது சுலபம் என்பது அனைவரும் அறிந்ததுதானே. ஆனால் இங்கு 8 முட்டாள்கள் தானே இருக்கிறார்கள். நான் கேட்டது 10 முட்டாள்களை அல்லவா? இல்லை பேரரசே, இங்கு 10 முட்டாள்கள்தான் இருக்கின்றார்கள். என்ன, எனக்கு கணக்கு தெரியாதா? இவர்கள் 8 பேர்தான். ஆனால் மன்னிக்க வேண்டும் பேரரசே, மீதி இருவரும் நீங்களும் நானும் தான். என்ன? ஆமாம் பேரரசே, நாம் தான் இவர்களை விட மாபெரும் முட்டாள்கள். நீங்கள் முட்டாள்தனமான காரியத்திற்கு என்னை அனுப்பினீர்கள். நானோ அதை செய்து முடித்து விட்டேன். பிரமாதம்.